ஹாய். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒயிட் லைட் தான் போட்டிருக்கோம். 80 வாட்ஸு. இதில் என்ன ஆச்சுன்னா ஹை பீம் போயிடுச்சு, தெரியுதுங்களா? அங்கே லைட்டாக பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகி இருக்குது. லோ பீமில் அந்த பிரச்சனை இருக்காது, ஹை பீமில் தான். இது என்னன்னா ஹைவேல போடுறப்போ இங்கே வெளிச்சமாக தெரியும், ரோட்டில் போயிட்டு போட்டால் வெளிச்சமே இல்லை, டல் ஆகிடுச்சு. இப்போ தெரியும், அப்படியே ரன்னிங் ஆக அந்த ஹை பீம் வந்து பிளிங்க் ஆகிறா. தெரியுதுங்களா? பிளிங்க் லைட் ஆகுது. அதனால் பல்பு போயிடுச்சு. பல்பு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பல்பு தான் மாற்ற போகிறோம். இந்த பல்ப் பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், 23ஆந்தேதி தான். 1 இயர் வாரண்டி, அதே 80 வாட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ரன்னிங் ரைட் ஓட்டுறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதை தான் இப்போ மாற்ற போகிறோம். சரி, அதை ஒரு வீடியோ பண்ணி போட்டுருவோம், யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. சைடு சைடு கவரெல்லாம் கழட்டிட்டேன். டூமை தான் கழட்டணும். அந்த டூமில் இந்த 2 சைட்லேயும் சின்ன சின்ன கவர் வரும், அது ரெண்டையும் கழட்டியாச்சு. டூமே உருவிடலாம். ஓகே, ஓகே. இங்கே டூமையும் கழட்டியாச்சு. நம்ம நேரம் கடகடன்னு ஆடுது லாம்பு. நல்லா போயிட்டு வந்துச்சு. நம்ம நேரம் கிளாம்பு தனியாக கரண்டு வந்துச்சு. கழட்டிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இதுதான் போட்டிருக்கோம், ஒயிட் லேம்பு தான். 3 பின் ப்ளக்கு தான் வரும், அதே 3 பின் ப்ளக்கில் தான் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி. 3 பின்னை கழட்டிட்டு இதை நம்ம ஆல்ரெடி ஆல்ட்ரு பண்ணனால இந்த ரப்பரை வந்து கட் பண்ணி விட்டு தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த லாக்கை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பல்பு தனியாக வந்துடும். அப்படியே ஓகேங்க. இந்த பல்பை கழட்டி எடுத்தாச்சு. இந்த பல்பு லோ பீம்லாம் ஹை பீம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து தனியாக செப்பரேட்டெல்லாம் மாற்ற முடியாது. எது போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, எது லோ பீம் ஹை பீம் எந்த சைடுன்ட்டு. ஓகேங்க, இப்போ நம்ம புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு, அதை மாற்றிடலாம். பல்ப் ஓகேங்க. இப்படியும் பின்னாடி வந்து ஃபேன் இருக்குது. ஃபேன் எதுக்குன்னா லைட்டு வந்து சூடாகிறப்போ கூலிங்க்காக தான் அந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. சூப்பரு. பண்ணிட்டியா? இப்போ நம்ம அந்த பல்பில் பார்த்திங்கன்னா இதுன்னு இங்கே அட்டாச்சு ஜாயினாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இது வந்து தனியாக தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதே இதுலேயே ஸ்க்ரூ இருக்குது. இதுக்கு வந்து 2-3 மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாடல் தான். இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ அதுக்குன்னா இங்கே வச்சு அப்படியே டைட் பண்ணிடுறதுக்காக தான். இந்த சின்ன ஹோல் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி வச்சுட்டு அப்படியே ஸ்க்ரூவை டைட் பண்ணிட வேண்டியதான். ஸ்க்ரூ ட்ரைவர் அழகாக அப்படி ஸ்க்ரூ ட்ரைவரில் மேக்னெட் இருந்ததுன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா நிற்கும். ஜஸ்ட்டு அழகாக அப்படியே டைட் பண்ணிட வேண்டியதான். இப்போது நம்ம அழகாக அந்த ஸ்க்ரூ வந்து கிராஸ் த்ரெட் ஏறாமல் ஃபுல் த்ரெட்டில் போட்டு டைட் பண்ணியாச்சுங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணலாங்களா? லாக் ஓப்பன் பண்ணிட்டு அதில் 3 ஸ்லாட் வரும். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா அழகாக லாக் ஆகிடும்.
ஓகே, அவ்வளோதாங்க. பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டயஃப்ராமை மேலே போட்டுடலாம். ஏன்னா அது தண்ணி அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகே, அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லைன் கொடுத்துடலாங்களா? லைன் கொடுத்தாச்சு. செக் பண்ணி பார்த்துலாங்க சும்மா லைட்டாக. இது ஆக்சுவலாக வந்து ஒயரிங் வந்து மற்ற வண்டிக்கெலாம் வந்து சாவி ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண வர தான் ஹெட்லைட் எரியுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பல்ப் போடுறப்போ சாவி ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலே வர்ற மாதிரி பேட்டரியிலேருந்து வர லைனில் கொடுத்துரும். அப்போ தான் வந்து அதோட ஃபுல் பவர் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த ஐலிங் ஏறி இறங்குறப்போ அந்த பிளிங்க் ஆகிற மாதிரியே லைட் எரியும். ஓகேங்க, இது ஹை பீம், லோ பீம் பக்காவாக வச்சுங்க. பழைய நிலைமைக்கு நம்ம செல்லக்குட்டியோட வண்டியோட லைட் வந்துடுச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம அதே மாதிரி டூமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கழட்டுறப்போ இந்த இது வந்து உருவிக்குச்சு. இந்த கம்பியிலேருந்து ரப்பர் வந்து கையோடு வந்துட்டு அப்படி. ஓகேங்க, இந்த ரப்பர் திருப்பியும் கரெக்டாக அதிலே மாட்டியாச்சு. ஏன்னா நம்ம திருப்பி டூமை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. இந்த சிபிசெட் யூனிகான் இதெல்லாம் ஈஸிங்க. இந்த பல்சரு இதெல்லாம் வந்து டூம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலே கொஞ்சம் போராடி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடாக ஏறும். ஃபஸ்ட்டு அந்த சைடு உள்ளே விட்டுட்டு ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வந்து இந்த லாக்லேயும் இந்த சைடில் ஒரு லாக் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப்பு மாதிரி இந்த இங்கே இந்த இதில் ரெண்டுலேயும் நல்லா போய் லாக் ஆகிடணும். லாக் ஆகலைன்னா டூம் வந்து ஆடி உடையும். ஓகேங்க, பக்காவாக செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டூமோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப் டவுன், அதாவது லைட்டோட ஃபோக்கஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. கீழே இங்கே 2 ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவும் இந்த சிபிசெட் எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்க்ரூவெலாம் இருக்காதுங்க. இங்கே கீழே இந்த 2 போல்ட்டு 10 mm போல்ட் வரும். இங்கே 2 வரும். இதில் ஒன்று அதில் ஒன்று. நம்ம வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருந்தோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சிடும். அது ஆல்ரெடி அதில் வச்ச மார்க் இருக்குது பாருங்கள். இந்த சைடு பக்காவாக டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஓகேங்க. இது 2டையும் பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த 2 சைடும் இந்த மாதிரி சின்ன கவர் வரும். இது வந்து இந்த சைடு வர்றது இப்படி உள்ளே விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அழகாக போய் சீட் ஆகிக்கும்.
மேட்ச் முடிஞ்சு. இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே கீழே ஒரு ஸ்க்ரூ வருங்க இந்த இடத்துல. அதான் இந்த சைடில் 2 ஸ்க்ரூ, அந்த சைடில் 2 ஸ்க்ரூ, கீழே முன்னாடி வந்து 2 போல்ட்டு. இதை கழட்டிட்டு டூம் அப்படியே மேலே தூக்குனா டூம் அப்படியே வெளில வந்துடும். ஓகேங்க, ஒரு சைடு மாட்டியாச்சு. இது கீழ் சைட்லேருந்து இப்படி உள்ள விட்டு மேலே லைட்டாக தூக்குனிங்கன்னா அழகாக வந்து லாக் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, அழகாக பக்காவாக வந்து லாக் ஆகிடுச்சு. ஸ்க்ரூ ஷார்ட்டாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர், ஷார்ட்டான ஸ்க்ரூ ட்ரைவர்னால் உள்ளே போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சைடில் இப்படி உள்ள விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, பக்காவாக டைட் பண்ணியாச்சு. நாலு ஸ்க்ரூ, 2 போல்ட்டு, 6 தான், 6 இடம் தான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு 10 mm. ஓகேங்க, நல்லபடியாக மாட்டி முடிச்சாச்சு. டூமில் எந்த ஷேக்கும் இல்லை, பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சைடு கவரும் ஷேக் இல்லை. ஏன்னா மெயின் அதை பார்த்துக்கணுங்க, டூம் உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும். ஓகேங்க, டன். நல்லபடியாக வேலை முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி டேரெக்டாக பேட்டரியிலேருந்து லைன் கொடுத்து லைட் அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வண்டி ஆன் பண்ணாமல் லைட்டு போட்டு பார்த்தோம்னா சீக்கிரமாக பேட்டரி உட்காந்துரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் செக் பண்ணுறோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் கண்டிஷனில் தான் லைட்டை போட்டு செக் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஹை பீமில் இருக்குது. அந்த முதல்ல பார்த்திங்கன்னா அந்த பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுல, அந்த பிளிங்க் பிரச்சனைலாம் இல்லை, நீட்டாக இருக்குது. லோ பீம், இது ஹை பீம். ஓகேங்க, டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நைட்டில் போகிறப்போ லைட் வெளிச்சம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பல்ப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது வந்து ரொம்ப ஹையாக தூக்கி வச்சிடாதீங்க, ஆப்போசிட் வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். நார்மல் ஹைட்டில் ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு விட்ருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.